என் பயானுடைய சுருக்கம் என்னென்னா, யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே பார்த்து இபாதத்துக்கு குறிப்பாக வாலிபர்கள் தொலைச்சிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆலிமை வச்சுக்கொள்ளுங்க. நேரடியாக அவங்கள்ட்ட ஃபத்வா கேட்டு உங்களோட இபாதத்தை அமைச்சிக்கோங்க. எதெல்லாம் எங்களுடைய வாழையடி வாழையாக இபாதத் வந்ததோ அதுதான் மார்க்கம். இப்ப சொல்லுவாங்க, அப்ப அவங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மூதாதையர்களை தான் பின்னர், அவங்களோட மூதாதையர்கள் காஃபிர்கள், குறைஷி காஃபிர்களுடைய மூதாதையர்கள் காஃபிர்கள். எங்கட மூதாதையர்கள் இமாமுனா ஷாஃபி, இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாமுனா அபூ ஹனீஃபா தஹஜ்ஜுடைய நேரத்தை, அதாவது முதலிரவிலே மனைவியை எதிர்பார்த்திருந்ததை போன்று இன்பமாக தஹஜ்ஜுடைய நேரத்தை எதிர்பார்த்த நல்லடியார்கள், ஒரு புல்லுக்கும் அநியாயம் செய்யாதவர்கள். அவர்களை யாரும் பிழை சொன்னது கிடையாது. உலகத்திலே வாழ்ந்த மகான்கள், ஷரியத்தை பாதுகாத்தவர்கள். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பைல்ஸ் நோய், ரத்தம் போகும், அந்த இரத்த போக்கோடு கிதாபை எழுதி முடித்தார்கள். நாங்க 60 வருஷம் உட்கார்ந்தாலும் அவங்களோட மார்க்கத்துடைய குர்ஆனுடைய தஃப்சீர்களை, விளக்கங்களை எழுதி முடிக்க முடியாது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நாங்கள் 10 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி இருந்தோம், ஆனால் லா நஅலமு ஃபிக்ஹல் ஹதீஸ் ஹத்தா நல்க ஷாஃபிஈ, இமாமுனா ஷாஃபியை சந்திக்கும் வரைக்கும் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இந்த ஆதாரம் இருக்கவே தெரியாது. இந்த சஹீஹ் என்கிறாங்களே, உலகத்துக்கே சஹீஹ பிரிச்சு காட்டினவங்க இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். இவங்க தான் எங்கட மூதாதையர்கள், இவங்க தான் மூதாதையர்கள். இவங்களை பின்பற்றத வழிகேடு. குர்ஆன்ல வருதுதான் மூதாதையர்கள் என்று நான் இந்த மிம்பர்ல சொல்லி இருக்கிறேன். முடியும்னா கொண்டு வாங்க அந்த மூதாதையர்கள் முஸ்லிம் என்று. ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காஃபிரான மூதாதையர்கள், அடுத்த குறைஷி காஃபிர்களுடைய காஃபிரான மூதாதையர்கள். நாங்க அவங்களை பின்பற்ற சொல்லல, நாங்க சொல்றோம் எங்கட மூதாதையர்களே, வாழையடி வாழையாக எங்களுக்கு அமல் இபாதத்தை படிச்சு தந்தவங்களை. இத மிச்சம் கவனத்தில் எடுங்க. நீங்க எப்ப எங்கட ஊர்ல 50 வருஷத்துக்கு முன்னால என்ன இபாதத்தோ அதை கடைபிடிப்பீங்களோ வழி தவற மாட்டோம். இவங்க எவ்வளவு சொன்னாலும் இல்லாம போறதும் இல்லை. இன்னைக்கு 40-50 வருஷமா 8-8ங்கிறாங்க. யாரும் 20 விட்டிக்கா, குனூத் இல்லைங்கிறாங்க, குனூத்தை விட்டிக்கா, படவே மாட்டேச்சு. ஆனா சொன்னவங்க 48 பிரிஞ்சுட்டாங்க. இங்கிலீஷ்ல ஒரு எழுத்து இல்லை இன்னைக்கு, அந்த டிஜே இந்த டிஜே. அதனால கண்ணியமானவர்களே, தெளிவாக வாழ்வோம். யாரையும் நம்பி எங்களோட மார்க்கத்தை பறிகொடுத்துடக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதம், இது தொடர்ந்து வரக்கூடிய பெருநாளுடைய தினம், அல்லாஹுக்கு பொருத்தமாக நடந்து ஹக்கை ஹக்காக விளங்கி அதை எடுத்து நடக்கவும், பாத்திலை பாத்திலாக விளங்கி அதை தவிர்த்து கொள்ளவும் வல்லவன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.